ஒரு சின்ன கதைங்க. ஆ ஒரு மிகப்பெரிய குத்து சண்டை போட்டி வைக்கிறாங்க. அதில வந்து பார்த்தீங்கன்னா, பூனைகள் மட்டும் தான் கலந்துக்குது. பூனைகளுக்கான குத்து சண்டை போட்டி. அதில பார்த்தீங்கன்னா, நல்லா எல்லா நாட்டினுடைய இந்தியா, இத்தாலி, அரேபியா, பிரான்ஸு, ஸ்ரீலங்கா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து பல நாடுகள்லேருந்து எல்லா பூனையும் கலந்துக்குது. அதில் எல்லா பூனையுமே ஜெயிச்சு அமெரிக்க பூனை கலந்துக்கு அமெரிக்க பூனை நல்லா ஜாம்பவானா இருக்குது. நல்லா ஜெயிச்சு ஃபைனலுக்கு வருது. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நோஞ்சானான சோமாலிய பூனை ஒவ்வொன்றா சின்ன சின்ன வெற்றி கண்டு அது ஃபைனலுக்கு வருது. சோமாலிய பூனையை பார்த்தீங்கன்னா, ரொம்ப வறட்சியான பிரதேசத்தில் நாட்டில் இருந்ததுனால அதுக்கு வந்து நல்லா உடல் வலிமை இல்லை. 2 பேர்த்துக்கு ஃபைனல் போட்டி வருது. சோமாலியா பூனைக்குமே, அமெரிக்க பூனைக்குமே. இதில் வந்து பார்த்திங்கன்னா, எல்லாருமே பேட்டியாளர்கள்லாம் சிரிக்கிறாங்க சோமாலியா பூனை பார்த்து. ஏன்னா நல்லா பால், ப்ரெட்டு, நல்லா மாமிசம்லாம் சாப்பிட்டு நல்லா அமெரிக்க பூனை நல்லா ஜாம்பவான இருக்குது. இதை பார்த்தோன்னா அங்கே இந்த ஃபைனலில் கலந்துக்கூடிய எல்லாருமே பார்க்குறாங்க, ஆடியன்ஸ் பூரா சோமாலியா பூனை தோத்துரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க நினச்சா கூட பரவாயில்ல. அமெரிக்கா பூனை வந்து சொல்லுது சோமாலியா பூனைகிட்ட, நீ ரொம்ப நோஜானா இருக்க, நான் ஒரே அடியில் நீ இறந்துருவ, நீயே விளைவிக்க அப்படின்னு சொல்லுது. அதுக்கு வந்து அந்த சோமாலியா பூனை ஒத்துக்கலை, ஃபைனல் வச்சு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லுது. ரொம்ப நோஜானா, ரொம்ப தட்டு தள்ளாடி அப்படியே வந்து ஃபைனலுக்கு அப்படியே நிற்கிது சோர்ந்து போய். 1, 2, 3 சொல்கிறாங்க. மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ எல்லோரும் எதிர்பார்த்துக்கிறாங்க அமெரிக்க பூனை தான் ஜெயிக்கி, அமெரிக்க பூனை நல்லா ஹெல்த்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 1, 2, 3 ஸ்டார்ட் பண்ணோன்னே சோமாலியா பூனை ஒரே அடியில் அமெரிக்க பூனையை வீழ்த்திடுது. வீழ்த்தினோன்னா ஒரு 10 நிமிஷம் மயக்கம் போட்டு விழுந்துருது. அடியில் ஒரே அடியில் அமெரிக்க பூனை. சோமாலியா பூனை வெற்றி பெற்றதாக அறிவிக்கிறாங்க. அவார்டு கொடுத்து சிறப்பிக்கிறாங்க. 10 நிமிஷம் கழித்து மயக்கம் விழுந்துருச்சு. அமெரிக்க பூனை யோசித்து பார்க்குது, எப்பட்றா நம்ம வந்து சோமாலியா பூனை ரொம்ப நோஞ்சானா இருந்துச்சு, நாம் அமெரிக்க பூனை நல்லா ஹெல்த்தியாக இருந்தால் எப்படி தோற்றோம். சரி, சோமாலியா பூனைகிட்ட வந்து இதை கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சோமாலியா பூனைகிட்ட வந்து கேட்குது, நீ எப்படி ஜெயிச்ச, அதை மட்டும் சொல்லு, நீ அந்த கப்பை நீயே வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு சோமாலியா பூனை சொல்லுது, நான் பூனையே இல்லை, புலி. எங்கள் நாட்டில் வந்து சோமாலியா நாட்டில் ரொம்ப வறட்சி, பஞ்சம். எங்கள் நாட்டில் வந்து எந்த ஒரு உணவு பற்றாக்குறை. அதனால் வந்து நான் சாப்பிடாத பூனை லெவலுக்கு வந்துட்டேன். நான் பூனை இல்லை, நான் புலி அப்படின்னு சொல்லுது. அதே மாதிரி தான் வாழ்க்கையில் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நம்ம வந்து யார் என்ன தோற்றத்தில் இருக்கிறாங்கன்னு நம்ம எடை போடக்கூடாது. அதுக்குள்ளே நிறையா பவர்கள், நிறைய திறமைகள் இருக்குது. வாழ்த்துக்கள்.